நீட் முறைகேடு தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சரமாரி கேள்வி. தேர்வு மையம் வாரியாக மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களை நாளைக்குள் வெளியிட கெடு. கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் வினாடிக்கு 75,500 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். நீர்வரத்து அதிகரித்ததால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்து 51 அடியை தாண்டியது. தொடர் கனமழை காரணமாக உதகை அருகே ஆயிரக்கணக்கான ஏக்கரில் மலை காய்கறிகள் நீரில் மூழ்கி சேதம். 5 நாட்களாக தேயிலை பறிக்க முடியாத நிலை உள்ளதாகவும் தொழிலாளர்கள் வேதனை. நிலையான வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்டுவதில் இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக திகழும் தமிழ்நாடு வறுமை ஒழிப்பு, மாசில்லா எரிபொருள் உள்ளிட்ட 13 அம்சங்களில் தேசிய சராசரியை விட சிறந்து விளங்குவதாக தகவல். சசிகலா செல்வது சுற்றுப்பயணம் அல்ல, சுற்றுலா பயணம் என ஆர்பி உதயகுமார் விமர்சனம். தாம் சார்ந்த சமூகத்தினருக்கு சசிகலா செய்த நன்மைகளை கூற முடியுமா என பகிரங்க சவால். வேட்டி கட்டிய விவசாயிக்கு அனுமதி மறுத்த விவகாரம். பெங்களூரு ஜிடி மாலை 1 வாரத்திற்கு மூடி கர்நாடக அரசு நடவடிக்கை. டெல்லியில் பாஜக தலைவர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. உத்தரப்பிரதேசத்தில் உட்கட்சி பூசல் உச்சமடைந்துள்ள நிலையில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்தார். பிரதமர் மோடியை மறைமுகமாக விமர்சித்தாரா RSS தலைவர் மோகன் பகவத்? சிலர் சூப்பர்மேன்களாகவும் கடவுளாகவும் ஆசைப்படுவதாக விமர்சித்ததால் சர்ச்சை. இலங்கையில் நடைபெறவுள்ள ஒருநாள் மற்றும் T20 தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு. ஒருநாள் அணிக்கு ரோஹித் சர்மா, T20 அணிக்கு சூரியகுமார் யாதவ் கேப்டன்களாக தேர்வு. கடந்த மாதம் 17ஆம் தேதி சிக்னல் கோளாறால் மேற்கு வங்க மாநிலம் நியூ ஜல்பைகுரி அருகே கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் மீது சரக்கு ரயில் மோதிய விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். 2 நாட்களுக்கு முன்னர் திப்ருகாரில் இருந்து கொல்கத்தா நோக்கி சென்ற கம்ரூப் விரைவு ரயில் லோஹாவால் ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது ரயில் என்ஜினில் இருந்து பெட்டிகள் கலன்றன. தொடர்ச்சியாக ரயில்கள் விபத்துக்குள்ளாவது பல்வேறு விமர்சனங்களை பெற்று வருகிறது. உத்தரப்பிரதேச விபத்து பிரதமர் மோடி ஆட்சியில் ரயில் பயணம் எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கு மற்றொரு சாட்சி என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சண்டிகர் திப்ருகர் விரைவு ரயில் விபத்து பிரதமர் மோடி ஆட்சியில் ரயில் பயணம் எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கு மற்றொரு சாட்சியாக உள்ளதாக கூறியுள்ளார். கடந்த மாதம் கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் விபத்தில் 11 பேர் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். சிக்னல் கோளாறு, ரயில் இயக்கத்தில் பல்வேறு செயல்பாடுகளில் சுணக்கம், ரயில் ஓட்டுநரும் மேலாளரும் தொடர்பு கொள்வதற்கு தேவையான வாக்கி டாக்கி போன்ற உபகரணங்கள் இல்லாததே விபத்துக்கு காரணமாக ஆய்வறிக்கையில் தெரியவந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ள தவறாத பிரதமர் மோடியும் அவரது ரயில்வே துறை அமைச்சருமே இந்திய ரயில்வேயை பாழாக்கி வரும் பல்வேறு குறைபாடுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அனைத்து வழித்தடங்களிலும் ரயில் மோதலை தவிர்க்க கவச்ச பாதுகாப்பு கருவியை நிறுவ வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டாவில் மற்றொரு ரயில் விபத்து நேர்ந்துள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், ரயில் விபத்திற்கு பாஜக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். விபத்து குறித்து பதிவிட்டுள்ள திரிணாமுல் கட்சி MP மெஹபூபா மொய்த்ரா, உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்ந்த ரயில் விபத்து அவமானம் என குறிப்பிட்டுள்ளார். 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் இந்திய ரயில்வே துறை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், அனைத்து ரயில் வழித்தடங்களிலும் விரைந்து ரயில் மோதல் விபத்துகளை தவிர்க்கும் கவச் கருவியை நிறுவ வேண்டும் என கூறியுள்ளார். கவச் கருவியை நிறுவ 63,000 கோடி மட்டும்தான் தேவை என்றும் மும்பை அகமதாபாத் இடையான புல்லட் ரயில் திட்டத்திற்கு 1,08,000 கோடி ரூபாய் செலவானதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இளநிலை நீட் தேர்வு முடிவுகளை தேர்வு மையம் வாரியாக நாளை மாலைக்குள் வெளியிட தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான இளநிலை நீட் தேர்வு கடந்த மே 5ஆம் தேதி நடைபெற்றது. சுமார் 24 லட்சம் மாணவர்கள் எழுதிய இந்த தேர்வில் வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண் மோசடி, ஆள் மாறாட்டம் உள்ளிட்ட முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறி பாதிக்கப்பட்ட மாணவர்கள் 40க்கும் மேற்பட்டோர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட், நீதிபதிகள் JP பர்திவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் நரேந்தர் ஹூடா இளநிலை நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான CBIயின் விசாரணை அறிக்கை மனுதாரர்களுக்கு வழங்கப்படவில்லை என்று முறையிட்டார். அதற்கு பதிலளித்த சந்திரசூட், இந்த வழக்கின் விசாரணை தற்போது நடப்பதால் CBIயின் அறிக்கை பகிரப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் உஷாராகி விடுவார்கள் என்று தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவு திட்டமிட்ட ரீதியில் நடந்து முழு தேர்வையும் பாதித்திருப்பதை மனுதாரர்கள் நிரூபிக்க வேண்டும் என்றும், ஆழமான விசாரணை தேவைப்படும் பிரச்சினைகள் எவை என்பதை சுட்டிக்காட்டினால் உதவ தயாராக இருப்பதாகவும் கூறினார். அப்போது முதலிடம் பிடித்த 100 மாணவர்களின் தேர்வு முடிவுகள் மட்டுமே தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளதாகவும், 50,000 முதல் 1,00,000 மாணவர்களின் தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்றும் மனுதாரர்களின் வழக்கறிஞர் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் இளநிலை நீட் இடங்கள் 1,08,000 மட்டுமே உள்ள நிலையில் தேர்வெழுதிய 24 லட்சம் மாணவர்களில் 1,08,000 மாணவர்களை மட்டுமே மறுதேர்வு பாதிக்கும் என்பதால் மறுதேர்வுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த தலைமை நீதிபதி, முழு தேர்வுமே தனது புனிதத்தை இழந்துவிட்டது என்றால் மட்டுமே மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியும் என்று தெரிவித்தார். வாதத்தை தொடர்ந்த ஹூடா, தேசிய தேர்வு முகமையின் நிர்வாக குழு உறுப்பினர் IIT மெட்ராஸ் என்பதால் அதனுடைய அறிக்கையை ஏற்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டார். அப்போது குறுக்கிட்ட சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, தேர்வை நடத்துவதில் நிர்வாக குழுவுக்கு எந்த பங்கும் இல்லை என்று கூறினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி, மாணவர்களின் அடையாளங்களை மறைத்தோ அல்லது டம்மி எண்கள் வழங்கியோ அனைத்து மாணவர்களின் தேர்வு விவரங்களையும் தேர்வு மையம் வாரியாக நாளை மாலைக்குள் வெளியிட உத்தரவிட்டார். இதையடுத்து வழக்கு விசாரணை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் 75,500 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் மழை பெய்து வருவதால் கர்நாடகத்தின் கபினி அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. இதனால் கபினி அணையிலிருந்து காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 70,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கபினி அணைக்கு கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள பிடாரஹள்ளி, மாடப்புரா, ஹோமராகள்ளி, நஞ்சங்கூடு, பழைய பாலம், சுத்தூர் பாலம் ஆகியவை வெள்ளத்தில் மூழ்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. நுகு அணையிலிருந்து 5,000 கன அடி தண்ணீரும், KRS அணையிலிருந்து 500 கன அடி நீரும் திறக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மாலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 35,200 கன அடியாக உள்ளது. இதனால் ஒகேனக்கல் அருவிகளில் குளிக்கவும் பரிசல் சவாரி செய்யவும் 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டமும் படிப்படியாக உயர்ந்து வருகிறது. பிற்பகலில் வினாடிக்கு 27,665 கன அடியாக இருந்த நீர்வரத்து மாலை 4 மணியளவில் 31,102 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணையின் நீர்மட்டம் 51 அடியை எட்டியுள்ளது. இந்நிலையில் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு குறித்து திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் தயாளகுமாரன் ஆய்வு மேற்கொண்டார். அணையின் பாதுகாப்பு மற்றும் நீர்மட்டம் உயர்வு குறித்து நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவில் 50% மக்களுக்கு மட்டுமே 3 வேளையும் உணவு கிடைப்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது. மாநில அளவில் தமிழ்நாடு, கேரளாவில் 98 விழுக்காட்டினருக்கு 3 வேளையும் உணவு கிடைக்கும் நிலையில் குஜராத், ராஜஸ்தானில் வெறும் 31 விழுக்காட்டினருக்கு மட்டுமே 3 வேளையும் உணவு கிடைப்பதும் அம்பலமாகியுள்ளது. 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் பல கோடி பேர் வறுமை கோட்டில் இருந்து மீண்டு விட்டதாக ஒன்றிய அரசு கூறி வரும் நிலையில்
நாட்டில் கிட்டத்தட்ட சரிபாதி மக்களுக்கு 3 வேளையும் உணவு கூட கிடைக்காத நிலை நீடிக்கவே செய்கிறது. இந்த நிலையில் ஏழைகள், நடுத்தர வர்க்கத்தினர், பெரும் பணக்காரர்கள் என அனைத்து தரப்பு மக்களிடமும் நடத்தப்பட்ட ஆய்வில் நாட்டில் 44% மக்களுக்கு 3 வேளையும் உணவு கிடைக்காத அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது. அதேவேளையில் மாநில அளவில் கணக்கிடும் பொழுது இந்த எண்ணிக்கை வேறு மாதிரியாக உள்ளது. நாடு முழுவதும் 21 மிக முக்கியமான மாநிலங்களில் நடத்தப்பட்ட ஆய்வு முடிவில் நாட்டிலேயே தமிழ்நாடு, கேரளா ஆகிய மாநிலங்களில் மட்டுமே ஏழைகள், நடுத்தர குடும்பம், பணக்காரர்கள் என அனைத்து தரப்பிலும் 98 விழுக்காட்டினருக்கு 3 வேளையும் உணவு கிடைக்கிறது. இந்த பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடியின் சொந்த மாநிலமான குஜராத் கடைசி இடத்தில் உள்ளது. இதேபோல் பாஜக ஆட்சி நடைபெறும் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மராட்டியம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களும் கடைசி 5 இடத்தில் உள்ளன. சமூகத்தில் விளிம்பு நிலையில் உள்ள மிக ஏழ்மையான குடும்பங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் 97%, கேரளாவில் 98% பேருக்கு 3 வேளையும் உணவு கிடைக்கிறது. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் 41%, மத்திய பிரதேசத்தில் 39%, மராட்டியம் 34%, ராஜஸ்தானில் 34%, குஜராத்தில் 33% ஏழைகளுக்கு மட்டுமே 3 வேளை உணவு கிடைக்கிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்து மீள்பவர்களில் தமிழ்நாடு, கேரளாவில் 98 விழுக்காட்டினர் 3 வேளை உணவு சாப்பிடுகின்றனர். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் 40 விழுக்காடு, மத்திய பிரதேசத்தில் 32%, மராட்டியத்தில் 34%, ராஜஸ்தானில் 34%, குஜராத்தில் 31% பேருக்கு மட்டும் 3 வேளை உணவு கிடைக்கிறது. நடுத்தர வர்க்கத்தினரிடம் நடத்தப்பட்ட ஆய்விலும் தமிழ்நாடு, கேரளாவில் 99% பேருக்கு 3 வேளை உணவு கிடைக்கிறது. அதே வேளையில் உத்தரப்பிரதேசத்தில் 38%, மத்திய பிரதேசத்தில் 30%, மராட்டியம் 34%, ராஜஸ்தானில் 31%, குஜராத்தில் 32% பேருக்கு மட்டுமே 3 வேளையும் உணவு கிடைக்கிறது. பல்வேறு துறைகளில் நாட்டிற்கே முன்னோடியாக இருக்கும் தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு துறையிலும் முன்னணியில் இருப்பது ஆய்வு முடிவில் உறுதியாகி இருக்கிறது. அதிமுகவில் பிரிந்து கிடப்பவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்பதை வலியுறுத்தி சசிகலா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் அவரது பயணம் சுற்றுப்பயணம் அல்ல, சுற்றுலா பயணம் என ஆர்பி உதயகுமார் விமர்சித்துள்ளார். சசிகலா, ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரை கட்சியில் மீண்டும் சேர்க்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கும் நிலையில் தங்களை இணைக்கும்படி எடப்பாடி பழனிசாமியிடம் சொன்னது யார் என்று ஆர்பி உதயகுமாருக்கு ஓ பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பியுள்ளார். நம்மளுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதேன்னு நம்ம தலைவர் சொல்லியிருக்காங்க. அதுபடி எல்லாரும் நடந்துக்கணும்னு நான் கேட்குறேன். இந்த கறந்த பால் மடி புகாது, கருவாடு மீனாகாது. மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாகாது. இந்த சுற்றுப்பயணம் ஒரு சுற்றுலா பயணமாகத்தான் இருக்கும். நான் கேட்கிறேன், அவர்களுக்கு இருக்கின்ற வசதிக்கும் வாய்ப்புக்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ உதவி இருக்க முடியும், சேவை செய்திருக்கிற முடியும். ஆனால் கிடைத்த வாய்ப்புகளெல்லாம் எதுவுமே செய்யாமல் தற்போது நான் செய்கிறேன் என்று சொன்னால் இது தும்பை விட்டு வாழை பிடிக்கிற கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதைத்தான் இந்த மக்கள் பார்க்கின்றார்கள். அதிகாரத்தை அவர்களுடைய இந்த பின்புலத்தை பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டார்களே தவிர அவர்களை நம்பிய இந்த மக்களை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள், கரம் தூக்கி விடவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. அது இந்த மக்களுக்கு யார் வேண்டுமானால் மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும். அவர்களால் பலனடைந்தவர்கள், அவர்களால் வாழ்வு பெற்றவர்கள், அவர்களால் உதவி பெற்றவர்கள், அவர்களால் சேவை பெற்றவர்கள், அவர்களால் வாழ்வு மலர்ந்தவர்கள் என்று யாராவது பட்டியலிட்டு சொன்னால் அதை நான் விவாதிப்பதற்கு தயாராக. எடப்பாடியார் உழைக்கிறவர்களை, துணை நிற்கிறவர்களை, காப்பாற்றுவர்களை எல்லாமே நம்ம சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இது கறந்த பால் மடி புகாது, கருவாடு மீனாகாது, அவ்வளோதான். யார் சொன்னது? எடப்பாடி பழனிசாமியிடம் போய் எங்களை கட்சியில் இணைத்து கொள்ளுங்கள் என்று யார் சொன்னது? அவராகவே கேள்வி கேட்டுக்கொண்டு அவராகவே பதில் சொல்வது நல்லதல்ல. இந்த இயக்கத்தில் முடிவு இன்னும் சில காலத்தில் தெரியும். என்னை பொறுத்தவரையில் அனைத்து தரப்பட்ட இயக்கத்தினுடைய தொண்டர்களிலிருந்து தலைவருக்கும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன்.
மாண்புமிகு சின்னம்மாவுடைய பயணம் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் உதகையில் சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் 5 மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதனால் சுமார் 2 மணி நேரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 4வது நாளாக இன்றும் கனமழை பெய்து வருகிறது. பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் உதகையில் இருந்து அவலாஞ்சி செல்லும் நெடுஞ்சாலையில் ஒரே இடத்தில் 5 மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன. அப்போது அந்த வழியாக சென்ற ஒரு பொலீரோ வாகனம் மரங்களுக்கிடையே சிக்கியது. முன்னும் பின்னும் மரங்கள் விழுந்ததால் வாகனத்திற்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. இதனால் வாகனத்தை இயக்கிய ஓட்டுநர் நூல் இழையில் உயிர் தப்பினார். ஓவர மழை பெஞ்சிட்டு இருந்தது. வண்டி மூவ் பண்ணுறது ஒரு 2 செகண்டுக்குள்ள எல்லா மரமும் விழுந்துருச்சு. மொத்தமாக 5 மரம் விழுந்து சென்டரில் வண்டி மட்டும் மாட்டிக்கிட்டு வண்டி எதுவும் அடிப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. பேசாமல் வண்டி நிறுத்திட்டேன். எல்லா பக்கமும் மரம் வந்திருக்கான வண்டிக்கு எதுவும். சாலையில் விழுந்த மரங்களை தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரம் போராடி அகற்றினர். இந்நிலையில் சாலை ஓரங்களில் உள்ள மரங்களை அகற்ற வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா முள்ளிக்கோரம் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய மரம் ஒரு 5 மரம் வந்துட்டு ஒரு செகண்டில் விழுந்துச்சு. சரியான சவுண்டு கேட்டது தான் நாங்கள் ஓடி வந்து பார்த்தா அந்த செகண்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி 2 மரம் விழுந்துருச்சு. பின்னாடி 2 விழுந்த உடனே முன்னாடி ஒரு மரம் விழுந்துருச்சு. அதிர்ஷ்டவசமாக ஒருத்தர் வந்து உயிர் தப்பியிருக்கிறாரு. இப்போ மழை காலம் அதிகமாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் இருக்கிற மரம்லாம் கொஞ்சம் அகற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதனிடையே லவுடேல் பகுதியில் மலைரயில் தண்டவாளத்தில் மரம் விழுந்ததால் உதகை குன்னூர் இடையே ஆன மலைரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. சுற்றுலாப் பயணிகள் குன்னூரில் இருந்து பேருந்து மூலமாக உதகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர் கனமழை காரணமாக உதகை அருகே ஆயிரக்கணக்கான ஏக்கரில் மலை காய்கறிகள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் உதகை மற்றும் சுற்றுவட்டாரத்தில் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அவலாஞ்சி மற்றும் அதை சுற்றியுள்ள எமரால்டு, இத்தலாறு, நஞ்சநாடு, முத்துறை, பாலாடா, கள்ளக்கொரை ஆடா, பைகமந்து உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கப்பத்துறை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பூண்டு, கேரட், பீட்ரூட் மற்றும் உருளைக்கிழங்கு போன்ற மலை காய்கறிகள் நீரில் மூழ்கி அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதேபோல கடந்த 5 நாட்களாக பசுந்தேயிலை எடுக்க முடியாததால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். விவசாய நிலத்துல எல்லாம் தண்ணி பூந்துருச்சு. மழை ஜாஸ்தி, அங்கங்கே லேண்ட் ஸ்லோப்பாக இருக்குது. கரண்ட்டு வேறு இல்லை. இயல்பு வாழ்க்கை வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. ஏறக்குறைய இங்கே ஜூலை மாதத்தில் வந்து இன்கோ தேயிலை தொழிற்சாலைக்கு வந்து ஒரு 40,000 கிலோ இலை போயிட்டுருக்குங்க. தினம் இந்த டேட்டில் போயிட்டுருக்கோம். இந்த 5 நாளாக இலையே போகிறதில்லைங்க. ஒரு 1000 கிலோ கூட இலையே போகிறதில்ல. மக்களே வெளியே வராத முடியாத சூழ்நிலையில் எங்களுக்கு விவசாயம் பாதிப்பு. இந்த இலை பறிக்கிறது இந்த வருமானமும் இல்லை. இந்த விவசாயமும் 5 நாளாக வந்து அந்த செடியெல்லாம் வந்து தண்ணீர் தேங்கிட்டு அந்த அழியிற கண்டிஷனில் கேரட், பீட்ரூட் எல்லாம் அழியிற கண்டிஷனில் இப்போ இருக்குங்க. இதனிடையே தொடர் மழை காரணமாக பல்வேறு இடங்களில் மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சில கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் 1 கிலோ தக்காளியின் விலை 45 ரூபாயாக சரிந்துள்ளது. ஆந்திராவில் இருந்து வரத்து அதிகரித்து இருப்பதால் தக்காளியின் விலை சரிபாதியாக குறைந்துள்ளது. கனமழை காரணமாக வரத்து குறைந்ததால் சென்னை கோயம்பேடு சந்தையில் கடந்த 2 நாட்களாக 1 கிலோ தக்காளி 70 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை விற்பனையானது. இந்நிலையில் ஆந்திராவிலிருந்து வரத்து அதிகரித்திருப்பதால் தக்காளியின் விலை சரிபாதியாக குறைந்துள்ளது. கோயம்பேடு மொத்த சந்தையில் 1 கிலோ தக்காளி 45 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனால் இல்லத்தரசிகள் சற்றே நிம்மதியடைந்துள்ளனர். அந்த 2 தினங்களாக தக்காளியின் விலை வந்து உச்சத்தில் இருந்தது. இன்று வந்து தக்காளி வந்து வரத்து வந்து அதிகரித்ததுனால தக்காளியின் விலை வந்து நேற்றை விட கிலோவுக்கு 30 ரூபாய் குறைந்துள்ளது. அது இல்லாமல் இங்கே வந்து 2 நாள் தக்காளி விலை ஏறினதுனால இங்கே இருக்கும் வியாபாரிகள் வந்து அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணி இது பண்ணாங்க. அதனால் வண்டி வந்து அதிகமாக வரத்து அதிகரித்ததுனால இந்த விலை வீழ்ச்சிக்கு காரணம். திண்டுக்கல் மாவட்டம் வேடஞ்சந்தூரில் வரத்து குறைவால் தக்காளி விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அங்குள்ள அய்யலூர் சந்தையில் 14 கிலோ எடை கொண்ட தக்காளி பெட்டி 1000 ரூபாய்க்கு ஏலம் போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கனமழை காரணமாக வரத்து குறைந்ததே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தக்காளி மொத்த விலையில் கிலோ 70 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்படுகிறது.
இதனால் அடுத்த 10 நாட்களுக்கு இதே விலை நீடிக்கும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த டயத்தில் தக்காளி கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 20 டன்லேருந்து 30 டன் இந்த மாதம் வரணுங்களா. ஆடி மாதம் ஆரம்பிச்சிட்டாவே 20 டன்லேருந்து 30 டன் தக்காளி வர வேண்டியது இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து 1 டன் அளவு தான் தக்காளி வந்திருக்கு. இதுக்கு மெயின் காரணம் இங்கே இருக்கிற போன மாதம் இருக்கிற சீதோஷணையில் மழை அதெல்லாம் இருக்கிறனால கம்ப்ளீட்டாக வந்து சேதம் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி ஒரு பெட்டியோட விலை கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஹோல்சேல் ரேட்டு கிலோ வந்து 60லேருந்து 80 ரூபாய்க்கு வாங்கிட்டுருக்கோம். ஒரு 1000 ரூபா 1200 ரூபாய்க்கு வாங்கிட்டுருக்கோம். ஆனால் ரீட்டெயிலில் வந்து 100 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமை இன்னொரு 15 நாள்லேருந்து 20 நாளைக்கு வரைக்கும் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனையானாலும் சில்லறை விற்பனையில் அந்த அளவுக்கு குறையவில்லை. தரத்திற்கு ஏற்ப 1 கிலோ தக்காளி கிலோவுக்கு 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை அதிகரித்தே விற்பனையாகிறது. சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் தக்காளி விலை பெரிய அளவில் குறையவில்லை. கனமழை காரணமாக போதிய விளைச்சல் இல்லாததால் தேனி மாவட்டத்தில் தக்காளியின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அங்கு 1 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தக்காளி வரத்து அதிகரித்த பின்னரே தக்காளி விலை கட்டுக்குள் வரும் என்று வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்டி அணிந்து வந்ததாக கூறி திரைப்படம் பார்க்க வந்த விவசாயியை உள்ளே விட மறுத்த பெங்களூரில் உள்ள வணிக வளாகத்தை பெங்களூரு மாநகராட்சி 1 வாரம் மூடியுள்ளது. பெங்களூருவில் உள்ள புகழ்பெற்ற ஜிடி மாலில் நேற்று முன்தினம் விவசாயி ஒருவர் தனது மகனுடன் திரைப்படம் பார்க்க சென்றுள்ளார். அப்போது மாலில் உள்ள காவலாளி ஒருவர் விவசாயி வேட்டி அணிந்திருந்ததாக கூறி அவரை உள்ளே அனுமதிக்க மறுத்துள்ளார். தன்னிடம் மாலில் உள்ள திரையரங்கில் திரைப்படம் பார்க்க டிக்கெட் உள்ளதாக அதனை காண்பித்த போதும் வேட்டி அணிந்து மாலில் நுழைய அனுமதி இல்லை என்றும் பேண்ட் அணிந்து வருமாறு கூறி தொடர்ந்து தடுத்துள்ளார். 6 ಗಂಟೆಗೆ ಬಂದಿದ್ದೀವಿ. ಇಲ್ಲಿ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಹೇಳ್ತಾರೆ ಇವರು ಪಂಚೆ ಹಾಕೊಂಡವ್ರೆ ನಾವು ಅಲೋ ಮಾಡಲ್ಲ ಅಂತ. ಪಂಚೆ ಹಾಕೊಂಡಿರೋರು ಅಲೋ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದರೆ ಇವ್ರು ನಾವು ಹೆಂಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗೋದು ಮಾಲ್ ಒಳಗಡೆ? ಅಲ್ಲೇ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಕೇಳಿದ್ರೆ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ ಇಲ್ಲ ಸರ್ ನಮ್ಗೆ ಅಲೋ ಮಾಡಲ್ಲ, ನಮಗೆ ರೂಲ್ಸ್ ಇದೆ, ರೂಲ್ಸ್ ಅವ್ರು ನೀವು ಹೋಗಿ ಕೇಳ್ಕೊಳ್ಳಿ ಅಂತ. இதையடுத்து விவசாயியும் அவருடைய மகனும் மாலில் இருந்து வெளியேறிய நிலையில் காவலாளி அனுமதி மறுத்ததை விவசாயியின் மகன் செல்போனில் வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து பல்வேறு தரப்பினரும் மாலுக்கு எதிராக கடும் கண்டனங்களை பதிவு செய்தனர். மாலுக்கு எதிராக கன்னட அமைப்பினர் போராட்டங்களையும் மேற்கொண்டனர். கர்நாடக சட்டமன்றத்தில் நடைபெற்று வரும் மழைக்கால கூட்டத்தொடரிலும் இந்த விவகாரத்தை பாஜகவினர் எழுப்பிய போது மாலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மால் உரிமையாளர் மற்றும் வேட்டி அணிந்திருந்ததாக கூறி அனுமதி மறுத்த காவலாளி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதற்கிடையே பெங்களூரு மாநகராட்சி மாலுக்கு நோட்டீஸ் அனுப்பி 1 வாரம் மூட உத்தரவிட்டது. இதையடுத்து ஜிடி மாலை மாநகராட்சி அதிகாரிகள் மூடினர். உட்கட்சி மோதலால் உத்தரப்பிரதேச மாநில பாஜக தலைவர் பூபேந்திர சௌத்ரி மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பிரதமர் மோடி பாஜக தலைவர்களுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சி மக்களவையில் பெரும்பான்மை பெற தவறியது. குறிப்பாக பெரிதும் எதிர்பார்த்திருந்த உத்தரப்பிரதேச மாநில மக்கள் பாஜகவுக்கு ஏமாற்றத்தையே பரிசளித்தனர். மொத்தமுள்ள 80 தொகுதிகளில் பாஜகவுக்கு 33 தொகுதிகளே கிடைத்தன. இதனையடுத்து தோல்விக்கான காரணம் குறித்து மாநில பாஜக தலைவர்கள் லக்னோவில் சந்தித்து விவாதித்தனர். அப்போது முதலமைச்சர் ஆதித்யநாத்தின் செயல்பாடுகளே தோல்விக்கு காரணம் என செயற்குழு நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். குறிப்பாக துணை முதலமைச்சர் கேசவ் பிரசாத் மௌரியா வெளிப்படையாகவே அதிருப்தி தெரிவித்தார். அரசாங்கத்தை விட கட்சியே பெரிது என்றும் கட்சியை விட யாரும் பெரியவர்கள் இல்லை என்றும் விமர்சித்த அவர் கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்களை ஏற்காமல் உயர் பதவியில் உள்ளவர்கள் தனித்து செயலாற்றியதே தோல்விக்கு காரணம் என ஆதித்யநாத் மீது குற்றம் சாட்டியிருந்தார். முதலில் தான் ஒரு பாஜக தொண்டன், பின்னர் தான் துணை முதல்வர் என்ற கேசவ் மௌரியாவின் பேச்சு முதல்வர் ஆதித்யநாத் உடனான விரிசல்களை விவரிக்கும் விதமாக இருந்தது. முன்னதாக உபி அமைச்சர் சஞ்சய் நிஷத்தும் தேர்தல் பின்னடைவுக்கு ஏழைகளின் வீடுகளை இடிக்கும் முதலமைச்சர் ஆதித்யநாத்தின் புல்டோசர் கலாச்சாரமே காரணம் என்றும் கூறியிருந்தார்.
இந்த நிலையில் மாநில பாஜக செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு டெல்லி சென்ற உபி துணை முதலமைச்சர் கேசவ் மௌரியா பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். மௌரியாவை சந்தித்த அமித்ஷா பிரதமர் மோடியை சந்தித்து இதுகுறித்து பேசினார். உத்தரப்பிரதேச பாஜக தலைவர் பூபேந்திர சௌத்ரியும் மோடியை சந்தித்தார். உட்கட்சி பூசல் அதிகரித்துள்ளதால் உத்தரப்பிரதேச மாநில பாஜக தலைவர் பதவியிலிருந்து விலக பூபேந்திர சௌத்ரி முன்வந்துள்ளார். உட்கட்சி பூசல் உச்சகட்டத்தை எட்டியிருப்பதால் பாஜக தலைவர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்துகிறார். மக்களவைத் தேர்தல் தோல்வி மட்டுமல்லாது விரைவில் நடைபெறவுள்ள 10 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் குறித்தும் அவர் ஆலோசனை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே பாஜகவில் பதவிக்கான போட்டி நிலவி வருகிறது என்றும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் கூறியுள்ளார். பாஜகவில் உட்கட்சி மோதல் வெடித்து இருப்பதால் அரசு பணிகள் முடங்கி மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 8 இளநிலை பாடப்பிரிவுகளையும் 10 முதுநிலை பாடப்பிரிவுகளையும் புதிதாக தொடங்க அண்ணா பல்கலைக்கழகம் அனுமதி வழங்கியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, தரவு அறிவியல் உள்ளிட்ட கணினி சார்ந்த படிப்புகளில் புதிதாக 22,248 இடங்களில் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி தரப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் தமிழ்நாட்டில் தனியார் கல்லூரிகளுக்கு இணைவு கொடுக்கப்பட்டு அதில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான கலந்தாய்வு நடத்தப்படுகிறது. இதன்படி 2024-25 கல்வியாண்டில் 476 கல்லூரிகள் இணைப்பிற்காக விண்ணப்பித்துள்ளன. அதில் 223 கல்லூரிகளில் அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தும் 50 கல்லூரிகளில் ஆன்லைன் முறையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டும் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2023-24 கல்வியாண்டில் மொத்தம் 2,12,336 பொறியியல் இடங்கள் இருந்த நிலையில் நடப்பாண்டில் 20,040 இடங்கள் அதிகரிக்கப்பட்டு 2,32,376 இடங்களில் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி கணினி அறிவியல் சார்ந்த பாடப்பிரிவுகளில் கடந்த ஆண்டு 96,981 இடங்கள் இருந்த நிலையில் இந்த ஆண்டு 1,19,229 இடங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மின்னியல் மற்றும் மின்னணுவியல் சார்ந்த பாடப்பிரிவுகளில் 52,793 இடங்கள் இருந்த நிலையில் இந்த ஆண்டு கூடுதலாக 1,147 இடங்கள் அதிகரிக்கப்பட்டு 53,940 இடங்களில் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் சிவில், மெக்கானிக்கல் மற்றும் இதர துறைகளில் 60,432 இடங்கள் இருந்த நிலையில் அவை 57,467 இடங்களாக குறைக்கப்பட்டு மாணவர் சேர்க்கை நடத்தப்பட உள்ளது. அதேபோல் கட்டிடக்கலையியல் படிப்பில் கடந்த ஆண்டு 2,130 இடங்கள் இருந்த நிலையில் இந்த ஆண்டு 1,740 இடங்களாக குறைந்துள்ளது. நடப்பாண்டில் கணினி அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பாடப்பிரிவுகளில் சேர மாணவர்கள் அதிக அளவில் விருப்பம் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு அறிவியல் பாடப்பிரிவில் கூடுதலாக 7,300 இடங்களும், AI மற்றும் மெஷின் லேர்னிங் பாடப்பிரிவில் 3,000 இடங்களும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதேபோல 2024-25 கல்வியாண்டில் கூடுதலாக 8 இளநிலை பொறியியல் பாடப்பிரிவுகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி பிடெஸ், இன்டீரியர் டிசைன், எலக்ட்ரிக்கல் மற்றும் கணினி, எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கணினி, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் மற்றும் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல், அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன், VLSI டிசைன் தொழில்நுட்பம் ஆகிய பாடப்பிரிவுகள் புதிதாக தொடங்கப்படுகின்றன. முதுநிலை படிப்புகளில் லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் சப்ளை செயின், டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், MBA செயற்கை நுண்ணறிவு, VLSI நிர்வாகம், மருத்துவமனை நிர்வாகம், ஃபார்ம் மிஷினரி, வடிவமைப்பு என்ஜினியரிங், பிசினஸ் அனலிட்டிக்ஸ், ECE ஆகிய 10 புதிய பாடப்பிரிவுகளில் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள ஆயக்குடி மரத்தடி பயிற்சி மையம் எண்ணற்ற அரசு பணியாளர்களை உருவாக்கி வருகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பணியாற்றும் அரசு அதிகாரிகளில் ஆயிரக்கணக்கானோர் இங்கு இலவச பயிற்சி பெற்றவர்களே ஆவர். இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பு.
பழனியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆயக்குடி கிராமம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி அளிக்கும் மையமாக திகழ்கிறது ஆயக்குடி. அது மட்டுமின்றி காவலர் தேர்வு, ஆசிரியர் தேர்வு, ரயில்வே தேர்வு என அனைத்து அரசு துறை தேர்வுகளுக்கும் இங்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதுவரை 30,000த்திற்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகளை உருவாக்கிய பெருமையுடன் கம்பீரமாக உள்ளது மரத்தடி பயிற்சி மையம். இந்த பயிற்சி மையத்திற்கு அடிப்படை சென்னையில் நடத்தப்பட்டு வரும் தமிழக அரசினுடைய ஐஏஎஸ் பயிற்சி மையம் தான் அடிப்படை. அதை தொடர்ந்து நாங்கள் இந்த மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த மாதிரி வகுப்பு நடத்துகிறோம். இதில் என்னென்னா, நம்ம மெயினாக ஃபீஸ் ஒரு பைசா வாங்க மாட்டோம். ஆனால் என்னென்னா, ஒரு உறுதிமொழி இங்கே வாங்க சொல்லுவோம். ஆயக்குடியில் இங்கே படித்தோம்னா லஞ்சம் வாங்க மாட்டேன்னு ஒரு உறுதிமொழி மட்டும் எழுதி வாங்கிட்டு இங்கே எல்லாத்தையும் அட்மிட் பண்ணிக்கிடுவோம். இங்கே ஜாதி மதம் வேறு வரல, எதுவுமே இல்லை. எந்த ஜாதியும் வரலாம், யாரும் படிக்கலாம். நோட்ஸ் இலவசம். திண்டுக்கல் மட்டுமின்றி சென்னை, வேலூர், கோவை, நெல்லை என தமிழ்நாடு முழுவதிலுமிருந்து ஆண் பெண் தேர்வர்கள் ஆயக்குடிக்கு வந்து பயிற்சி பெறுகின்றனர். நான் வாரம் இந்த ஆயக்குடி பயிற்சி மையத்துக்கு வந்துட்டு இருக்கேன். இலவசமாக ரொம்ப வருஷமாக இது நடந்துட்டு இருக்கு. எங்கள் அம்மா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பயிற்சி மையத்துக்கு பாஸ் பண்ணி இப்போ வேலையில் இருக்காங்க. அவங்க மாநகராட்சி மண்டல இயக்குனர் அலுவலகத்தில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வழிகாட்டுதல் படி தான் இங்கே வந்துட்டு இருக்கேன். இங்கே ரொம்ப சிறப்பாக இந்த பயிற்சி நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே அவங்க டீச் பண்ணுற மெத்தட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க சொல்கிற நோட்ஸை மட்டும் படித்தாலே நம்ம பாஸ் பண்ணி போயிடலாம். நான் சென்னை மாதிரி பெரிய சிட்டிஸில் இருக்க கோச்சிங் சென்டர்ஸ், அது மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ்லாம் போகாமல் இங்கே ஆயக்குடி மரத்தடி மையத்தை ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி இங்கே கொடுக்குற நோட்ஸு, டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸு, இதை யூஸ் பண்ணி மட்டும்தான் படித்தேன். 1 இயர் கரெக்டாக அந்த கொரோனா முடிஞ்சு 1 இயர் வந்தேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு டைம் தான். குரூப் 4 ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணணுமே பாஸ் பண்ணிட்டேன். 172 கொஸ்டின்ஸ் போட்டிருந்தேன். எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் எடுத்து இப்போ 1 இயர் பக்கமாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ குரூப் 2க்கு ப்ரிலிம்ஸ் ஃபர்தராக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கே கோச்சிங் கிளாஸ் வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பழனியில் உள்ள LIC அலுவலகத்தில் உயர்நிலை உதவியாளராக பணியாற்றி வரும் ராமமூர்த்தியே இதனை ஒருங்கிணைத்து செய்து வருகிறார். இவருக்கு அவரின் நண்பர்கள் பலரும் உதவியாக இருந்து பயிற்சி அளித்து வருகின்றனர். போட்டித் தேர்வுகளுக்கு போட்டியாளர்களை அளிக்கும் ஆயக்குடி மரத்தடி பயிற்சி மையம் ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கு போதிமரம் என்றால் மிக இல்லை. சன் செய்திகளுக்காக பழனியிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன். பீகாரில் கனமழை காரணமாக மீண்டும் ஒரு பாலம் சரிந்து விழுந்துள்ளது. அடுத்தடுத்து பாலங்கள் இடிந்து விழுவதால் நிதிஷ்குமார் அரசுக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது. வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் ஆற்றின் மேல் கட்டப்பட்ட பாலங்கள் இடிந்து விழுவது தொடர்கதையாகியுள்ளது. இந்நிலையில் அராரியா மாவட்டத்தின் ஃபோர்பேஸ்கஞ்ச் தொகுதியில் உள்ள அம்ஹாரா கிராமத்தில் பர்மன் ஆற்றின் மீது கட்டப்பட்டிருந்த பாலம் இடிந்து விழுந்துள்ளது. கடந்த 2008-2009 காலத்தில் கட்டப்பட்ட இந்த பாலம் 2017இல் ஒருமுறை வெள்ளத்தால் சேதமடைந்துள்ளது. பின்னர் பாலம் மூடப்பட்டு புனரமைப்பு பணிகளுக்கு பின் 2022ஆம் ஆண்டு மீண்டும் திறக்கப்பட்டது. புனரமைப்பு பணிகள் நடந்து 2 ஆண்டுகளிலேயே மீண்டும் பாலம் இடிந்து விழுந்துள்ளது. கடந்த ஒரே மாதத்தில் பீகாரில் இடிந்து விழுந்த 15வது பாலம் இதுவாகும். ஏற்கனவே பாலம் சரிந்த விவகாரத்தில் 15 பொறியாளர்களை பீகார் அரசு சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருந்தது. இருப்பினும் அடுத்தடுத்து பாலங்கள் சரிந்து விழுந்திருப்பது பெரும் சர்ச்சையாக உருவாகியுள்ளது. நில மோசடி வழக்கில் திருச்சி சிறையில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மேலும் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். கரூரில் போலி சான்றிதழ் கொடுத்து 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலம் பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக மேலக்கரூர் பொறுப்பு சார் பதிவாளர் முகமது அப்துல் காதர் கரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து போலி சான்றிதழ் கொடுத்து மோசடியாக பத்திரப்பதிவு செய்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர், அவரது சகோதரர் சேகர், பிரவீன் உள்ளிட்ட 13 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மற்றும் பிரவீன் ஆகியோரை சிபிசிஐடி போலீசார் நேற்று முன்தினம் கேரள மாநிலம் திருச்சூரில் கைது செய்தனர். நீதிபதி முன்பு இருவரும் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து MR விஜயபாஸ்கர் திருச்சி மத்திய சிறையிலும் பிரவீன் குளித்தலை கிளை சிறையிலும் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் போலியான நான் ட்ரேசபிள் சான்றிதழ் கொடுத்து உடந்தையாக இருந்ததாக கூறி சென்னை வில்லிவாக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிருத்விராஜும் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்.
இந்த நிலையில் எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது தொழிலதிபர் பிரகாஷ் வாங்கல் போலீஸ் நிலையத்தில் மேலும் ஒரு புகார் அளித்துள்ளார். அதில் தன்னை எம்ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து வாங்கல் போலீசார் திருச்சி வந்து சிறையில் இருக்கும் எம்ஆர் விஜயபாஸ்கரை கைது செய்ததாக குறிப்பாணை கடிதத்தில் கையெழுத்து பெற்றனர். தூத்துக்குடியில் சிங்கப்பூரின் செம்கார்ப் நிறுவனம் 36,238 கோடி ரூபாய் முதலீட்டில் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி ஆலையை அமைக்கிறது. தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கடந்த ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் இதற்காக பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த நிலையில் துறைமுக வசதி கொண்ட தூத்துக்குடியில் சிங்கப்பூரை சேர்ந்த செம்கார்ப் நிறுவனம் 36,238 கோடி மதிப்பீட்டில் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி ஆலை அமைக்க ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. சுமார் 1,500 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் இந்த திட்டத்தில் செம்கார்ப் நிறுவனம் ஆரம்பகட்ட ஒப்பந்தங்களில் கையெழுத்திட தொடங்கியிருக்கிறது. இந்தியாவில் தயாரிக்கப்படும் பசுமை ஹைட்ரஜனை ஜப்பானிய நிறுவனங்களுடன் இணைந்து அந்நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யவும் செம்கார்ப் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. தூத்துக்குடியில் ஏற்கனவே வியட்நாமை சேர்ந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம் மின்சார கார் மற்றும் அதற்கான பேட்டரிகளை தயாரிக்கும் ஆலையை நிறுவ தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அதிமுக அமைச்சர் வைகை செல்வன் மீதான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. 2021 சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதியில் அதிமுக வேட்பாளராக வைகை செல்வன் போட்டியிட்டார். இவர் விதிமீறி பொம்மையாபுரம் கிராமத்தில் இரவு 10 மணிக்கு மேல் வாக்கு சேகரித்ததாக வச்சக்காரப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த தேர்தல் நடத்தை விதிமீறல் வழக்கில் 3 ஆண்டுகளாக இறுதி அறிக்கை தாக்கல் செய்யாததால் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என வைகை செல்வன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதாக காவல்துறை விளக்கம் அளித்தது. இந்த விளக்கத்தை ஏற்று வைகை செல்வன் மனுவை நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் தள்ளுபடி செய்தார். மராட்டியத்தில் விவசாயியை துப்பாக்கி காட்டி மிரட்டிய வழக்கில் தலைமறைவாக இருந்த பயிற்சி பெண் IAS அதிகாரி பூஜா கேத்கரின் தாய் கைது செய்யப்பட்டார். பூனே மாவட்ட துணை ஆட்சியராக நியமிக்கப்பட்டிருந்த பயிற்சி பெண் IAS அதிகாரி பூஜா கேத்கர் போலி மாற்றுத்திறனாளி சான்று மூலம் மோசடியாக பணி வாய்ப்பு பெற்றிருந்தது சர்ச்சையானது. பயிற்சி அதிகாரிக்கு இல்லாத சொகுசு வசதியும் அவர் கோரியிருந்த நிலையில் அவரது தாய் மனோரமா நிலப்பிரச்சினை ஒன்றில் விவசாயி ஒருவரை துப்பாக்கியை காட்டி மிரட்டிய பழைய வீடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து மனோரமா, அவரது கணவர் திலீப் உள்ளிட்ட 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்து தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்நிலையில் ராய்காட்டில் தலைமறைவாக இருந்த மனோரமாவை சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருந்த வழக்கில் போலீசார் கைது செய்துள்ளனர். இதேபோல வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவித்தது தொடர்பாக மனோரமாவின் கணவர் திலீப்பிடமும் விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்துள்ளனர். கர்நாடகாவில் வனத்தில் இருந்து நகருக்குள் வந்தபோது குழிக்குள் தவறி விழுந்த காட்டு யானை பொக்லைன் எந்திரத்தின் உதவியுடன் மீட்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தின் அடர் வனப்பகுதியில் இருந்து உணவு தேடி வெளியேறிய காட்டு யானை ஒன்று வீராஜ்பேட்டை அருகே உள்ள பைகோடு என்ற கிராமத்திற்குள் நுழைந்தது. தொடர்ந்து அப்பகுதியில் சுற்றி வந்த யானை நேற்று மாலை சாலையோரத்தில் இருந்த கழிவுநீர் குழிக்குள் விழுந்துவிட்டது. பள்ளத்தில் உடல் சிக்கிக் கொண்டதால் வெளிவர முடியாமல் தவித்த யானை தொடர்ந்து பிளறியபடி தவித்து வந்தது. இதுகுறித்து கிராமத்தினர் அளித்த தகவலை அடுத்து விரைந்து வந்த வனத்துறையினர் யானையை மீட்கும் முயற்சியில் இறங்கினர். பொக்லைன் எந்திரம் மூலம் யானை சிக்கிய குழியின் அருகே மற்றொரு பள்ளம் தோண்டிய வனத்துறை ஊழியர்கள் யானை சுலபமாக வெளியேற பாதை ஏற்படுத்தி கொடுத்தனர். இதையடுத்து குழியில் இருந்து விடுபட்ட யானை மண்மேட்டின் மீது ஏறி வனப்பகுதிக்குள் சென்று விட்டது. யானையை கர்நாடக வனத்துறையினர் மீட்ட காணொளி சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது.